பிஜிடிஆர்பி 12/10/2025 நடந்துச்சு இல்லைங்களா? அதுல கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 30 வினாக்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 வினாக்களுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆன்சர் கீ எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகம் வழங்கிய 10ஆம் வகுப்பு பாடநூல்ல பெரும்பான்மையா இருக்கு. ஒரு 1-2 கொஸ்டின் மட்டும்தான் 8ஆம் வகுப்பு, ஒரு 7ஆம் வகுப்பு இந்த மாதிரி தரத்தில் எடுத்திருக்காங்க. மீதி எல்லா கொஸ்டினுமே 10ஆம் வகுப்பு பாடநூல்ல தான் இருக்கு. அது எந்தெந்த இடத்துல இருக்கு, என்ன ஆன்சர் கீ, அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா பொறுத்துகள்ல என்ன பண்ணுவாங்க, இலக்கண குறிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொன்னோம். நம்ம நடத்தும் போதும் கூட மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய இந்த மாதிரி எடுத்து பாருங்க. வேசு தென்றல், நன்மொழி, அண்ணன் தம்பி, சாரை பாம்பு. வீசு தென்றல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து வினைத்தொகை. நன்மொழி அப்படிங்கிறது பண்பு தொகை. அண்ணனும் தம்பியும் அப்ப அது உண்மை தொகை. சாரை பாம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது சாரை பாம்பு அப்படிங்கிறது இரு பெயரிட்டு பண்பு தொகை. சரி, அப்படி பார்க்கும்போது நமக்கு எங்க இருக்கு பாருங்க. முதல்ல வந்து என்னது, வீசு தென்றல் வினைத்தொகை 1க்கு 4. அதே போல நன்மொழி அப்படிங்கிற பண்பு தொகை, அதாவது ஏக்கு 4 பிக்கு 1. இப்போ அது ஏக்கு 4 பிக்கு 1 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கு. புரியுதுங்களா? சரி, இது வந்து ஆன்சர் நாம சொல்லிட்டோம். இது புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புக்கில் 10ஆம் வகுப்பு புக்கில் 10th புக்கில் 40வது பக்கத்துல இதுக்கு ஆன்சர் இருக்கு. பண்பு தொகைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இலக்கணம் பத்தின பகுதியில. இப்போ நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாவற்றையும் உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில மை அப்படிங்கிற பிரிச்சு பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற விகுதி வரும், அது உருவு வரும். அது வந்தா பண்பு தொகை. அப்போ பண்பு தொகை அப்படிங்கிறது பிரிச்சு பார்த்தா மை வரும்னு சொல்றேன் இல்லைங்களா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இந்த நன்மொழி பிரிச்சு பாருங்க, நன்மை கூட்டல் மொழி, மை வந்திருக்குங்களா, பண்பு தொகை. நீங்க இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நமக்கு வினைத்தொகை. காலம் கறந்த என்னது, காலம் காட்டும், காலம் கயர்ந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விதியும் மறைஞ்சு நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை. ஏற்கனவே நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்களோ அது அப்படியே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வீசு தென்றல் அப்படியே கேட்டிருக்கிறாங்க. 10th புக்ல 40 பேஜ்ல அப்படியே கேட்டிருக்கிறாங்க. வினைத்தொகை எழுதிட்டு போலாம். உண்மை தொகை பாருங்க, அதே மாதிரிதான் உண்மை தொகையும் அப்படிங்கிற இடைச்சொல், அந்த அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வரும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், தாய் செய், தாயும் செய்யும். பாருங்க, அண்ணன் தம்பி அப்படியே புக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை பாருங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் என்று ஆகிய அப்படிங்கிற அந்த பண்பு உறுப்பு இடையில தொக்கி வரும்னா மறைஞ்சு வரும் பொருளுங்க, மறைஞ்சு வரும். பாருங்க, மார்கழி திங்கள், மார்கழியும் திங்களும். சாரை பாம்பு, சாரை பாம்பு. இப்போ இந்த மார்கழிங்கிறது என்னது, மாசம். திங்கள்ங்கிறது என்னது, அதுவும் திங்கள்லாம் மாசம். பாம்புங்கிறது பொது பெயரு இல்லைங்களா? மார்கழியும் திங்களுமே ஒரே பெயரை குறிக்கூடியதுதான். சாரை பாம்பு என்னது, பாம்பு அப்படிங்கிறது பிலாதி பாம்பை குறிக்கூடியது. சாரைங்கிறது சிறப்பான ஒரு பாம்பு மட்டும் குறிக்கூடியது. ஆக சாரை பாம்பு பாருங்க, இந்த வார்த்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப இரு பெயர் விட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னாடி வந்துச்சு, சாரைங்கிறது சிறப்பு பெயருங்க. இப்போ நல்ல பாம்புனா நல்ல அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய சிறப்பு பெயரு, பாம்புங்கிறது பொது பெயர். எல்லா பாம்பையும் பாம்புன்னு தான் சொல்லுவோம். முழுக்க முழுக்க புத்தகத்துல இருந்து தான் இந்த வினா 10th புக்ல இருந்து அப்படியே இந்த பேஜ் இருந்து 40 பேஜ் இருந்து அப்படியே எடுத்துக்காட்டு கூட இல்லதுங்க, அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுவும் மாற்றம் இல்லை. அடுத்தது 2வது வினா பாருங்க, இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. இல் நுழை கதிர், நல்லா பாருங்க, இல்லுனா வீடு, நுழையதுனா நுழையும், கதிர்னா சூரியனுடைய கதிர் தான் பெரும்பாலும் கதிர்னு சொல்லுவோம். அப்போ இல்லத்தில் நுழையும் கதிரவனுடைய ஒளி கற்றைங்கிறது ஆன்சரு. இது எங்க இருக்குன்னா புக்கில் 10th புக்கில் 84வது பேஜில் இருக்குங்க. இது 84வது பக்கத்தில் இருக்கு. அதாவது அண்ட பெருவெளியில பால் விதி மாதிரி நிறைய இருக்கு. அதுல வந்து என்னது அப்படி பார்த்தோம்னா சிறு சிறு தூசி போல கோடி கணக்குல அப்படி குட்டி குட்டியா அந்த என்னதுங்க பால் வீதியோட இந்த நட்சத்திரம் தூசி மாதிரி தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹாப்பிள் 1924 நம்முடைய பால் வீதி போன்று என்னதுங்க பல பால் வீதி இருக்குதுன்னு நிரூபிச்சாரு. இதான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாசகர் திரு அண்ட பகுதியில அவர் திருவாசகர் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னதுங்க, அண்ட பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வதெனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நிற்கின்றன. அதாவது எல்லுதற்கதில்
கதிர், அதாவது இல்லத்து நுழையும் கதிரவன் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு போல. புரியுதுங்களா? இல்லத்து நுழையும் கதிரவன் ஒளிக்கற்றை போல தூசு போல. இந்த வரி தான் அவங்க இங்க வச்சிருக்காங்க. அந்த திருவாசக பாட்டு முழுமையா பாத்தீங்கன்னா எழுநுதற் கதிர்னு அந்த வார்த்தை வந்துடும். நமக்கு பாருங்க அந்த பாட்டு கொடுத்து இந்த வார்த்தையும் 10th புக்ல 84வது பக்கத்துல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சன் படைப்பு. இது நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு படைப்பு கவிதையா, சிறுகதையா, புதினமா, அதாவது பாத்தீங்கன்னா புதினமா, கட்டுரையான்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். வானம் வசப்படும் அப்படிங்கிறது ஒரு புதினம். எந்த மாற்றம்? வானம் வசப்படும் அப்படிங்கிறது ஒரு புதினம். இந்த வானம் வசப்படும் அப்படிங்கிறது 1992ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு புதினம், நாவல்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு பாண்டிச்சேரி மையமாக எழுதப்பட்டது. இந்த நாவல் சாகித்யமிருந்து வாங்கி இருக்குதுங்க. பிரபஞ்சனை பத்தி கருத்து. இந்த கருத்து மட்டும் என்னன்னா அப்படின்னா 10th புக்ல இது இப்ப இருக்க சிலபஸ்ல இது கொடுக்காம இருக்காங்க. ஸோ பிரபஞ்சனை பத்தி ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்னது, அந்த நூலை பத்தி மட்டும் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. பிரபஞ்சனை பத்தி நூலை பத்தி அந்த பிரபஞ்சன் வானவாசப்படும் நூல் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அந்த நூல் குறிப்பிட்டு அது ஒரு நாவல் அப்படின்னு மட்டும் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி மட்டும் அந்த அடிப்படையில் தான் கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ சிரமமானது கிடையாது. நம்ம சாகித்ய விருது வாங்கும்போது சொல்லியிருப்போம், பிரபஞ்சன் வானம் வசப்படும் நூல் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அது ஒரு புதினம். புதினம் அப்படின்னா நாவல் அப்படின்னு பொருளுங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? இது ஒரு புதினம். அடுத்தது, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்மைப்படை எந்த உணவை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுக்கு ஆன்சர் நீங்க நேரா புக்ல பாத்தீங்கன்னா 10வது புக்ல 51வது பேஜ்ல இது இருக்கு. என்ன உணவு? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று என்னதுங்க, குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்மைப்படை. அப்படியே அந்த வரியிலிருந்து எடுத்தீங்க. என்ன பண்ணியிருக்காங்க? கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுபான்மைப்படை எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப குழல் மீன் கறி, இது புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு என்னதுங்க பதிலு. புரியுதுங்களா? இதுக்கான ஆன்சர் குழல் மீன் கறி அப்படிங்கிறது. இது நமக்கு புக்ல 10th புக்ல 51வது பேஜ்ல அப்படி இந்த வரி எடுத்துக்காட்டோட அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் இந்த கருணை இது எல்லாத்தையும் பாடுறது எது? பாடக்கூடியது எது அல்லது எந்த திணை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்மகனுடைய மொத்தத்தில் ஒரு அரசனோ ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் இது எல்லாத்தையும் பாடக்கூடியது பாடப்படுகிற ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் இதெல்லாம் பாடப்படக்கூடியது பாடான் திணை. இந்த பாடான் திணை அப்படிங்கிறது இந்த ஆன்சர் புக்ல 177வது பக்கத்துல 10th புக்ல 177வது பக்கத்துல இருக்கு. பாருங்க, பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ புறப்பொருள்ல 12 திணை இருக்கு இல்லைங்களா? அந்த 12 திணையில ஒண்ணுதான் பாடான் திணை. அதை பத்தி புத்தகத்துல இருக்கு 177 பக்கம். அதுல இருந்து ஒரு வினா கேட்டிருக்காங்க. அடுத்த வினா, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது என்ன? இது பாருங்க, அப்படியே ஆன்சர் இதுக்கு சி. புக் பேஜ் 91வது பக்கம் 10th புக்ல 91வது பக்கத்துல இது இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, தன்மை முன்னிலை படறக்கு இருக்கு இல்லைங்களா, இடம், அதுதான் தன்மை முன்னிலை படறக்கு. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு தன்மைய படர்க்கை இடத்துல கூறக்கூடியது என்னது? தவறுதான். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். வலுவமைதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதான இது வலுவமைது எனப்பட்டது. அப்படியே அதே எடுத்துக்காட்டு அதே கொட்டேஷன் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க பாரு, கேள்வியில அப்படியே கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இது இட வலுவமைதி. வலுவமைதினா தப்பா இருந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக நாம ஏத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புக் பேஜ்ல 91வது பக்கம் இதை கொடுத்துருக்காங்க. வினாக்கள் பாருங்க, எங்கிருந்துமே வரல, புத்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட அதனுடைய மாடல் கூட வரல. அந்த வினா அப்படியே வந்திருக்கு. அடுத்தது 7வது வினா பாருங்க, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை எது? நமக்கு அந்த கருப்பொருள் உரிபொருள் ஞாபகம் இருக்குங்களா? முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் ஞாபகம் இருக்குங்களா? அந்த திணை, அதுக்கான நிலம், சிறுபொழுது பெருப்பொழுது உரிபொருள். இதுல இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது பாருங்க புக்ல 91வது பேஜ்ல நமக்கு இந்த கருப்பொருள் அட்டவணைகளை கொடுத்துருக்காங்க. அந்த உரிபொருள் அப்படிங்கிறது குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் மருது நெய்தல் பாலை பார்த்துக்கோங்க. நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். புரியுதுங்களா? நெய்தல் திணைக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது இதுல ஆப்ஷன் ஏ
அங்க இருக்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புக் பேஜ்ல 91வது பக்கத்துல இது இருக்கிறது. அடுத்தது கொற்கையின் அரசனாகவும் புலவனாகவும் இருந்தவர். கொற்கையின் அரசனாகவும் புலவனாகவும் இருந்தவர் யார் அப்படிங்கிறதா. இப்ப அதிவீர ராமபாண்டியர் இது ஆன்சருங்க. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா புக் பேஜ் 55ல 10th 55ல அந்த 55வது பக்கத்துல முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராமபாண்டியர். புரியுதுங்களா? தமிழ் புலவராக திகழ்ந்த இவர் இயற்றியிருந்த காசி காண்டம். இவர் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை அப்படின்னு வழங்கப்படுகிறது. அந்த வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பேர் நருந்தொகை அப்படின்னு பேரு. அவ்வளவுதாங்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் அதிவீர ராமபாண்டியர். அவ்வளவுதான். கொற்கையின் அரசனாக புலவராக இருந்தவர் அதிவீர ராமபாண்டியர். ரொம்ப பாருங்க, அப்படியே பாடப்புத்தகத்திலிருந்து நேரடியாக இந்த வினாக்கள் அப்படியே கேட்கப்பட்டு. அடுத்தது 9வது வினா, உந்து வெளி கிளர்ந்த ஊழி ஊழ் ஒளியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியுடு. இந்த அடி இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல். அவங்களே கேட்டாங்க எது சிரமம்னு சொல்லிட்டு. இந்த அடியில பண்பு தொகை சொல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏமா ஒவ்வொரு பாட்டுக்கும் இலக்கண குறிப்பு பார்த்து அப்படின்னா சொல்லிடலாம். இந்த பாட்டுக்கு இலக்கண குறிப்பு பாருங்க, பாடப்புத்தகத்துல 84வது பக்கத்துல இலக்கண குறிப்புன்னு தனியாக கொடுத்துட்டு பாருங்க, அந்த வார்த்தையவே தூக்கி கொடுத்து பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்மை கூட்டல் தீ. அவ்வளவுதான். பிரிச்சு பார்த்தீங்கன்னா மை வீதி வருதா? மை வீதி வந்து என்ன சொல்லியிருக்கோம் பிரிக்கும் போது? பண்பு தொகை. அப்ப ஆன்சர் வந்து செந்தி அப்படிங்கிறதா. சரிங்களா? இது பாடப்புத்தகத்துல தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்படி அதே வார்த்தை கேட்டு. அடுத்தது 10வது வினா, கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்று சொன்னவர் யார்? இது சீத்தலை சாத்தனார். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஏன் அப்படி வந்து என்னது சீத்தலை சாத்தனார் ஏன் அப்படி சொன்னார் பாருங்க. மலை வெள்ளம் பார்க்கறதுக்காக இளங்கோடிகள் அப்புறம் அவங்க அண்ணன் மனைவி எல்லாம் இளங்கோடிகள் நண்பர் சீத்தலை சாத்தனார் கூட போறாரு. அங்க மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதை இளங்கோடிகளுக்கு கூறி எல்லாருக்குமே சொல்றாரு, கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னதுனால இளங்கோடிகளும் யாட்டுதும் யாம் ஒரு பாட்டோடு சேர்ந்து சொன்னாரு. கேள்வி என்ன, யார் சொன்னாங்க அடிகள் நீரே அருள்னு? சிலப்பதிகாரத்தை ஏற்றுவதற்காக ஒரு அடிக்கோள் கொடுத்து யார் சொன்னாங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் சொல்றாரு. அதை கேட்டுதான் இளங்கோடிகள் எழுதுறாரு. இதுவும் பாடப்புத்தகத்துல நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு வினாவா இருக்குதுங்க. அடுத்தது ஏற்பாடு அப்படின்னா என்ன? எல் கூட்டல் பாடு. எல்லுனா சூரியன். சூரியன் மறையக்கூடிய நேரம். சூரியனுக்கு இன்னொரு பேரு ஞாயிறு. ஞாயிறு மறையக்கூடிய நேரம் ஏற்பாடு அப்படி சொல்றோம். இது வந்து புக்ல 145வது பக்கத்துல இருக்கு. இந்த சிறு பொழுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சிறு பொழுது பாருங்க, சிறு பொழுது கால வரையறை சொல்றாங்க. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை சூரியன் மறைஞ்சிரு இல்லையா? இதுல ஏற்பாடு என்ன பொருள்? ஏற்பாடு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல் அப்படின்னா ஞாயிறு, சூரியன். பாடு அப்படின்னா மறையிறது, சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 145வது பக்கத்துல அழகா என்ன பண்றாங்க, சிறு பொழுது அப்படிங்கிற பகுதியில இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது எந்த நேரம் அப்படின்னு சொல்லி 2 மணி முதல் 6 மணி வரையும் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்பாடுனா என்னன்னு புரியாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப நம்ம தேர்வுல. சரிங்களா? அடுத்து 145வது பக்கத்துல இருக்கு. பாடப்புத்தகத்தில் நீங்க கூட பார்த்துருக்கலாம். அடுத்தது அகவரப்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. அகவரப்பான என்னது? ஆசிரிப்பா. சரிங்களா? ஆசிரிப்பா இதுல கீழ் இருக்கிறதுல எது ஆசிரிப்பா இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மணிமேகலை ஆசிரிப்பா, சிலப்பதிகார ஆசிரிப்பா, பெருங்கல் ஆசிரிப்பா, நாலடியார் தான் ஆசிரிப்பா இல்ல. இப்போ 194வது பக்கம் பாருங்க புக்ல, இந்த அகவல் ஓசை அப்படிங்கிறது ஆசிரிப்பா குறியுது. அதனால ஆசிரிப்பாவை அகவரப்பான்னு நம்ம சொல்றோம். இது வந்து சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. நல்லா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம், இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது மூணும் ஆசிரியப்பாவால் அமைஞ்சது நம்ம கொடுத்துட்டாங்க. இது நாலடியார் அதுப்ப அமையல. நமக்கு தேவை கீழ்கண்டதுல எது ஆசிரியப்பா, அதாவது அகவற்பாவில் அமையலைங்கிறதா வேணா. அப்ப இது 3 தான் அமைஞ்சிருக்குன்னு புக்ல கொடுத்துருக்காங்க. புக்ல 194 பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாலடியார் அப்படிங்கிறது ஈட்டடி முச்சுனால அமைஞ்சிருக்கும். அது ஒரு வெண்பாவாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க? இந்த பேஜ்ல இந்த ஆன்சர் அப்படியே வெட்ட வெளிச்சமா இருக்கு. 194வது பேஜ்ல புக்ல இது அப்படியே இருக்குங்க. அடுத்தது, கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவா இருக்கும் மலர் இது. கண்ணுக்கு காட்சி தராம அரிதா இருக்கும், தெரியாது நமக்கு, மறைஞ்சிருக்கும். என்ன மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் இப்ப ஆன்சர் பாருங்க. புக் பேஜ் 46ல பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியணவா இருக்கும் மலர் ஆலாமலர், பலாமலர். 2 பூ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பூ இருக்கு பாருங்க, பலா பூ இருக்கு, குறிச்சிக்கலாம். அவ்வளவுதான். பலா பூ பாத்தீங்களா? அதாவது பார்த்துருக்க முடியாது இல்லையா? அதான் அவங்க புக்ல 47வது பக்கத்துல பூக்களை பற்றி அறிய செய்தி அப்படிங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. புத்தகத்துல இருந்து அப்படி நேரடியாக கொடுத்துருக்காங்க. 10th பசங்க எழுதுற மாதிரி தேர்வு அவங்க படிச்சு எழுதுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த 10th புக்ல இருந்து தான்
எல்லா வினாக்களுமே எடுத்துக்கிறாங்க. ஒரு 1-2 வினாக்களை தவிர எல்லா வினாக்களுமே இந்த புக்கில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது புரியுதுங்களா? 47வது பக்கத்துல இந்த பதில் இருக்கு. அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க. காலக்கணிதம், மேகம், காசி காண்டம், பரிபாடல். இதுல நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 190வது பக்கத்துலயும் 55வது பக்கத்துலயும் இந்த நூல்வெளி அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருக்காங்க புக்ல. அதுல கொடுத்துருக்காங்க காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் எழுதின கவிதை. அதே மாதிரி காசி காண்டம் அப்படிங்கிறது அதிவீர ராமபாண்டியன் எழுதுனது. காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன், காசி காண்டம் அப்படிங்கிறது அதிவீர ராமபாண்டியன் எழுதுனது, மேகம் அப்படிங்கிறது நாகூர் ரூபி, பரிபாடல் அப்படிங்கிறது கீரந்தையார். புரியுதுங்களா? இந்த பொருள் நமக்கு எல்லாமே இது எல்லாமே நூல்வெளி அப்படிங்கிறதுல இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் இது என்னதுங்க, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. பொருத்தி பாருங்க, பி தான் ஆன்சராக இருக்கும், சரியான ஆன்சர். அப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல்வெளி கூட நம்ம முக்கியமாக படிக்கணும். நம்ம இது நம்ம கொடுத்த நோட்ஸ்லையும் எடுத்து கொடுத்துருப்போம். நூல்வெளியும் முக்கியம், அல்லது கேள்வி வரும், யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்டுவாங்க நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கேட்டுருக்குறாங்க. புக்கில் தாங்க இந்த ஆன்சர் எல்லாமே இருக்கு. அடுத்தது இலையின் பெயரை குறிக்காத சொல். இலையின் பெயரை குறிக்காத சொல் நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த உரைநடை, முதல் உரைநடையில கண்டிப்பா 2 வினா இந்த தேர்வு வந்திருக்குது. வரும் 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 நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இதுல கீழ்கண்ட இலையின் பெயரை குறிக்காதது எது? புக்ல 5வது பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இலைன்னு என்ன சொல்லலாம்? புலி வேம்பு சொல்லலாம், தாள்னு நெல் புல்ல சொல்லலாம், தோகைன்னு சோளத்தை சொல்லலாம், கரும்பு முதலியவற்றை என்னதுங்க இலைன்னு சொல்லலாம், ஓலைன்னு சொல்லி தென்னை ஓலை பனை ஓலை சொல்லலாம், சண்டு அப்படின்னு காஞ்ச தாளும் சருகும் சண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த இதை சண்டு அப்படின்னு காய்ந்த தாளும் சருகு இதெல்லாம் சொல்லலாம். காய்ந்த இலை அதை சருகுன்னு சொல்லலாம், காஞ்சு போன இலைய சருகுன்னு சொல்லலாம். இதுல எது இடம்பெறாம இருக்கு பாருங்க. தாள் சொல்லிட்டோம், ஓலை சொல்லிட்டோம், தோகை சொல்லிட்டோம். களை அப்படிங்கிறது இடம்பெறாம இருக்கு. அப்ப கீழ்கண்டவற்றில் களை அப்படிங்கிறது தான் என்னதுங்க, இலை வகையில சேராதது. இந்த களை அப்படிங்கிறது இலை வகையில சேராத ஒன்றாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் இலை வகையில சேராத ஒன்றாக இருக்கிறது. புக்கில் 5வது பேஜில் இது இருக்கு. அப்ப தெளிவாக அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்தது கூற்று. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரிலே வெற்றி பெற்ற அரசன் தும்பைப்பூவை சூடினான். கூற்று 2. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர். வாகைப்பூவை வெற்றி பெற்ற பின்னாடி சூடுவாங்க. சரிங்களா? வலிமையை நிலைநாட்ட அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சண்டை பண்ணும்போது தான் தும்பப்பூ, அதிரப்போடுவதும் தும்பை, சண்டை பண்ணும்போது தான் தும்பைப்பூ சூடுவாங்க. தும்பைத்தன் அப்படிங்கிறது பகைவேந்தரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களோடு தும்பைப்பூவை சூடி போர்க்காலத்துல என்னதுங்க ஒருவர் போரிடுவது தும்பைத்தனை. போரிட அரசர்கள் இருவருமே தும்பைப்பூ மாலையை சூடியிருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தும்பைப்பூ மாலை சூடியிருப்பாங்க. அப்போ இதுல என்னது நடைபெற்ற போர்ல இங்க வெற்றி பெற்றன்னு வந்துருச்சு. நல்லா பாத்துக்க. சண்டை பண்ணும்போது நல்ல. அப்போ கூற்று 1ம் தப்பு, 2ம் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எது தும்பைப்பூ வந்தோடனே சரியாதானே நினைச்சுக்காதீங்க. தம் வீரர்களுடன் தும்பைப்பூ சூடுவாங்க. எப்போ 2 பேரும் போர்கள் சண்டை பண்ணும் போது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றி பெற்ற அரசன் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்க வாகைப்பூ அப்படிங்கிறது வெற்றி பெற்ற பிறகு சூடுவாங்க. ஆனா இங்க வலிமை நிலைநாட்ட பகரசல் வலிமை நிலைநாட்ட அப்பயே சூடுவாங்க சொல்லி போட்டிருக்காங்க வாகைப்பூ. இதுவும் தப்பு. ஆக ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சரு. இந்த புத்தகத்துல என்னதுங்க கொஞ்சம் தெளிவா இந்த கூற்று வினாக்கள் மட்டும் நேராக கேட்க மாட்டாங்க, தெளிவா படிச்சீங்க தான் புரியும். 177வது பக்கத்துல 10வது புத்தகத்துல இந்த என்னது தும்பைத்தனை பற்றி விளக்கத்தை ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கூற்று 2ம் தவறு நீங்க குறிச்சிட முடியும். அடுத்தது உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? இந்த நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டா? மேரி மேக்லியோட் பெத்யூன். நூல்வெளி நான் சொன்னீங்களா, புக்கு பத்திய ரிவ்யூ இருக்கு இல்லையா? ஒரு புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையை நெடுங்க பேசிக் கொண்டிருக்கிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டம் உருவாக்கியும் பொது இடங்கள்ல பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேகரித்து குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது அந்த வார்த்தை. உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன். பாருங்க, அவ்வளவுதான். உனக்கு படிக்க தெரியாது, அதே கொட்டேஷன் மேரி மேக்லியோட் பெத்யூன். இது 116வது பக்கத்துல நமக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்குங்க. அடுத்தது 18. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் அப்படிங்கிற இந்த அடிகள்ல பாண்டியனை குறிக்கும் சொல் எது? பாண்டியனை குறிக்கிற சொல்லு மீனவன் அப்படிங்கிறது புக்கில் 108வது பேஜ்ல பாருங்க. அந்த பாட்டு பாருங்க, அது அப்படியே அந்த பாட்டுல மன்னன் தன் பிள்ளையை பொறுத்தல் மேற்கொண்டு வேண்டக்கூடிய அந்த திருவிழா புராணத்துல
சரிங்களா? பரஞ்சோதியார் எழுதின திருவிளையாடல் புராணத்துல இந்த வரி இடம்பெற்றிருக்குது. அப்படியே சொல்லும் பொருளை கீழே அப்படியே கொடுத்துட்டாங்க. மீனவன் பாண்டியன் அவங்க கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நம்ம பார்த்துட்டே போதும். இங்க மீனவன் அப்படிங்கிறது என்னது பாண்டியன் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாம நம்ம படிச்ச அடிப்படையில் தெரியும் சேரன் எவ்வாறு சொல்லுங்கள், பாண்டியன் எவ்வாறு சொல்லுங்கள், சோழன் எவ்வாறு பட்டப்பேர் வச்சு சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்த்துப்போம். இருந்தாலும் புத்தகத்தை 108வது பக்கத்துல அழகா சொல்லும் பொருள் இருந்து இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற புதினம் என்ன பண்ணுது? பெண் விடுதலை பின்னணியா, பழந்தமிழர் பண்பாட்டின் மையமாக கொண்டதா, விளிம்புநிலை மக்கள் வாழ்வு மையமாக கொண்டதா, இந்திய விடுதலை போராட்டத்தை மையமாக கொண்டதான்னு பார்த்தா இதான் ஆன்சரு. புக்கில் 10th புக்கில் 62வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த கோபலகிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபலபுரத்து மக்கள். ஆசிரியர் சொந்த ஊரான இடைச்சவல்ல மக்கள் வாழ்வியல் காட்சிகளையும் என்னதுங்க கற்பனையும் புகுத்தி படிச்சிருக்காரு. இதுல ஒரு பகுதி தான் பாடமாக கொடுத்துருக்காங்க 10th. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். அவ்வளவுதான். 1991ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி வாங்கியிருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது, அதுதான் ஆன்சர். புக்கில் நூல்வெளியில் அதுதான் இருக்கு. அப்போ பெரும்பாலும் வினாக்கள் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா புக்கு நூல்வெளியும் கொடுத்துருக்காங்களே 10th புக்கில், அதனுடைய நூல் குறிப்பு தான். அது வேற ஒன்றும் இல்லை, நூல் குறிப்பு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது கால வலுவமைதி தேர்வு. கீழ்கண்டவற்றில் எது கால வலுவமைதி? அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார். வலுவமைதி என்னது? தப்பா இருந்தாலும் ஏத்துக்கிறோம். அமைச்சர் நாளை விழாவுக்கு வருவார் அப்படின்னு வரணும். வருகிறார் நிகழ்காலத்தில் சொல்றோம், எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். சரிங்களா? இந்த இடத்துல இந்த குடியரசுத் தலைவர் மட்டும் எடுத்துட்டு அமைச்சர் போட்டு நாளை விழாவுக்கும் போட்டாங்க. கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே கேட்கல, அவ்வளோ ஒரு விஷயம். கிராமர்ல எல்லா வினர்களும் அப்படி கேட்க மாட்டாங்க. பாருங்க, குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு வேணும். அதே மாதிரிதான் இங்க நாளை விழாவுக்கு வருவார் அப்படின்னு வரணும். ஆனால் என்னதுங்க, நாளை வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுனால கண்டிப்பா வருவார், மாற்றம் இல்லை. அதனால வருகிறார் நிகழ்காலத்தில் சொல்லிட்டோம். அதனால இது உறுதித்தன்மையை நோக்கி சொல்லப்பட்டதுனால கால வலுவமைதாக ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இதே சென்டென்ஸ் இந்த மாடல் சொல்லுவாங்கல்ல, 2 2 4ன்னா திருப்பி அதே மாடல்ல ஒரு மேக்ஸ் சம் வருது அப்படின்னா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க கால வலுவமைதி அப்படிங்கிறத ஒழுங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 91வது பேஜ் இருக்கு புக்ல, இது நம்ம ஆன்சரை டீன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். இது வாழ்க்கை தொழிற்பெயர் தான், ஈதல் தொழில் எல்லாமே காட்சியல் தொழிற்பெயர், இது எல்லாமே தொழிற்பெயர். நடத்தல் நேர்மறை, நடவாமை எதிர்மறை, அவ்வளவுதான் விஷயம். அதுவும் புக்ல 17வது பக்கத்துல எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதியில இந்த ஆன்சர் பாருங்க. எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது எதிர்மறை பொருளில் வரும் தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், அவ்வளவுதான். நடவாமை கேட்டிருக்காங்க பாருங்க, அப்படியே வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது புக்ல 17வது பக்கத்துல இருக்குதுங்க. அடுத்தது வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் இது. புக்ல 100வது பேஜ் 101வது பேஜ் பாருங்க. 10th புக்ல இந்த மகாபாரதம் தமிழ் படுத்த மதுராபில் சங்க வைத்து அப்படிங்கிறத சின்னமனூர் போட்டு சொல்லுது. மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறத தொல்காப்பியர் மரபிலேயே குறிப்பிட்டிருக்காரு. வடமொழியில் வழங்கி வந்த ராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்கள பரவலா இருக்குது. இதுவும் பிறமொழி கருத்துக்களை தமிழ் படுத்தியதுக்கான சான்று. இப்ப பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் பாருங்க. இது எல்லாமே வடமொழி கதை தழுவி எழுதப்பட்டது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, சரிங்களா, கம்பரா இது என்ன சொல்றது, இது என்னது, கம்பராமாயணம், வில்லிபாரதம். இங்க பாருங்க, அது இருக்கா, சீவக சிந்தாமணி இருக்கா, நாம் சொன்ன ஆன்சர் சீவக சிந்தாமணி இருக்கா, அந்த 4 விஷயம் மேல. அப்போ இது வடமொழியை தழுவி எழுதப்பட்டது, அவ்வளவுதான் விஷயம். சிலப்பதிகாரம் கிடையாது, மணிமேல கிடையாது, பெரிய கிடையாது. இது எல்லாமே தமிழ் நூல், தமிழ்நாட்டில் நடந்த கதைகள், அதை எழுதுனது. சிவசிந்தாமணி மட்டும் வடமொழி தெளிவு எழுதுனது. சிவசிந்தாமணி மட்டும் இல்ல, அடுத்த தேர்வு கூட வேற ஏதாவது மாத்தி கேட்பாங்க. பெருங்கதை, சிவசிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம், இது எல்லாமே வடமொழியில் இருந்த கதை தழுவி எழுதப்பட்டது. புக்ல 100 101 இந்த பேஜ்ல இந்த ஆன்சர் இருக்குங்க. அடுத்தது 23 கூற்று 1 ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவு சிறப்பு. கரெக்ட். கூற்று 2 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாகும். இப்போ இதுல பாருங்க, 195வது பக்கம் புக்ல 195 பக்கத்துல பாருங்க, ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிரியப்பா அட்டவணை பாருங்க, ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு. இந்த ஆசிரியர் மொத்தமா பார்த்துக்கோங்க, பாவகைக்கு அது சிறப்பு. நம்ம அதை குறிச்சிட்டோம், கரெக்ட் அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டோம். அடுத்தது 2 அடி முதல், இதுக்கு இந்த ஆசிரியப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 3 அடி முதல் எழுதுவர் மனநிலைக்கு ஏற்ப. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து ஆசிரியப்பா 12ன்னு சொல்லி ஃபைனல் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து தப்பு. 3 அடி முதல் எழுதுவருடைய மனநிலைக்கு ஏற்ப வரும் அப்படிங்கும்போது நம்ம ஆன்சர் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூற்று 1 சரி 2 தப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இங்க ஆன்சருக்கு பாருங்க, ஏகாரத்தில் முடிவு சிறப்பு, அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 3 அடி முதல்
எழுதுபவர் மணலி கேட்பு அப்படிங்கும் போது 12 தான் ஃபைனல் பண்ணிருக்காங்க, தவறு. புக்கில் 195வது பக்கத்துல இந்த ஆன்சர் நமக்கு. அடுத்தது கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்டது. எங்க எப்போ வழங்கப்பட்டது? பழனியப்பன் நாடக பாராட்டு விழாவில் வழங்கப்பட்டது. சரி பாருங்க, 129வது அந்த பக்கத்துல நாடக கலைஞர் பத்தி இப்ப சொல்லும்போது இருந்த பழனியப்பன் அப்படிங்கிற முதல் நாடகம் 44ஆம் ஆண்டு 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றம். அதைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதம் உட்பட பல நாடகங்கள் எழுதினாரு. தூக்குமணி நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதா, தூக்குமணி எனும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதா வந்து என்ன பண்ண நடிச்சார். இந்த பழனியப்பன் அப்படிங்கிற நாடகம் ஒரு வெற்றி விழா காண்டது. அந்த நாடகத்துல தான் எம் ஆர் ராதா அவர்கள் இவரை கலைஞர் அழைச்சாரு. அந்த பேஜ் 129வது பேஜ்ல இந்த ஆன்சர் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கு. அடுத்தது பொதுமொழியை தேர்ந்தெடுக்க. இதுல எது பொதுமொழி அப்படின்னு சொல்லி பாருங்க. புக்கில் 17வது பக்கத்துல ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லை பிரிஞ்சு இன்னொரு பொருள் தான் பொதுமொழி. எடுத்துக்காட்டு, வேங்கை. இது என்னது? வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தை குறிக்கும். வேம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னா என்னதுங்க? வெந்து கொண்டிருக்கிற கை அப்படிங்கிற பொருளை தரும் அப்படிங்கிறது அங்க இருக்கு. இங்க பாருங்க, அந்த சொல் தான் இங்க இருக்கு, வேங்கை. அப்படியே பாடப்புத்தகத்துல 17வது பக்கம் இருக்குங்க. 17வது பக்கம் இந்த ஆன்சர் அப்படியே டிட்டோவாக இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பொதுமொழி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டும் வேற சொல் கூட கொடுக்கலங்க, அதே சொல் எடுத்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாவலர் ஏறு என்று சொல்லக்கூடிய பெருஞ்சத்தனார் அவரால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்கிறாங்க. அந்த நூல் வெளியில பாவலர் பெருஞ்சத்தனார் கனிச்சாறு எழுதியிருக்காரு இல்லையா, அது நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அவர் சொல்ற பாருங்க, இவர் உலகியல் 100, பாவியை கொத்து 100 கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபகவஞ்சி, பள்ளி பறக்கும் நூல்களை படைத்திருக்கிறாரு. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமே அமைந்திருக்கு. நல்லா பார்த்துங்க, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் அப்படியே கொடுத்துரு, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது பாடநூல் 3வது பக்கத்துல நமக்கு என்னது ஆன்சராக இருக்கிறது. அடுத்தது வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் இது. புக்ல 6வது பேஜ் பாருங்க, 10வது புக்ல இந்த முத்து அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து என்னன்னு சொல்லப்படுது? முத்துன்னு சொல்லுவாங்க. வேப்ப முத்து, ஆமணக்கு முத்துன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ முத்துன்னு எதை அழைப்போம்? வேம்பு ஆமணக்கு இதை முத்துன்னு அழைப்போம், மீதி இருக்கிறதெல்லாம் அப்படி அழைக்க மாட்டோம். அப்போ ஆன்சர் நீங்க இந்த கூலம்னு எதை சொல்லுவோம், பெயர்னு எதை சொல்லுவோம், கடலை எதை சொல்லுவோம், இது எல்லாமே புக்ல பேஜில் வந்து புக் நம்பர் பேஜ் பாருங்க, 6 பாருங்க. பாடநூலில் நம்முடைய தமிழக பாடநூல் கழகத்தில் 10th புக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே வினாவை எடுத்து கொடுத்து நீங்கள் வேற எங்கேயும் தேட தேவையில்லை, அது அங்கே தான் இருக்கு, படிச்சிருந்தாவே போதுமானது. அடுத்தது சங்ககால பெண் புலவர்களைப் போல இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ள உரிமை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐதாச பண்டிதர். ஐதாச பண்டிதர் பத்திர உரைநடை பாடத்துல 8th புக்ல இது ஒரே ஒரு வினா மட்டும், கிட்டத்தட்ட 2 வினாக்கள் மாதிரி மாறி வந்திருக்கு. இது ஒண்ணு. ஐதாச பண்டிதர் அப்படிங்கிற உரைநடை பாடத்துல 8வது புக்ல 173வது பேஜ்ல இந்த ஆன்சர் இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்கள் கல்வி பெற்று தம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள உரிமை பெற வேண்டும் என்று இவர் எடுத்துரைத்தார். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். 173வது பக்கத்துல 8வது புக்ல இந்த வினா வந்திருக்கு. இது எல்லாமே 10வது புக்ல வந்துட்டு இருந்துச்சு, இது 8வது புக்ல வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது விருந்தே புதுமை என்றவர் யார்? விருந்தே புதுமை என்றவர் யார்? 10th புக்ல 50வது பேஜ்ல பாருங்க. தம் வீட்டுக்கு வர விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவது விருந்தோம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல இப்போ சொல்றாங்க. உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியம் கூறியுள்ளது. அவ்வளவுதான் பாருங்க, லாஸ்டா இருக்கு, விருந்தே புதுமை என்று தொல்காப்பியம் கூறியுள்ளது. நீங்க 10th புக்ல 50வது பேஜ்ல இந்த ஆன்சர் இருக்குதுங்க. 50வது பேஜ்ல அப்படியே இந்த வரிகளுக்கு இந்த வரிகளை எடுத்து கேள்வி கொடுக்கணும். ரொம்ப பெருசா பண்ண தேவையில்லை, அடிப்படை 10th புக்கில் தான் இருக்கு. அடுத்தது இறுதி வினா, தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியவர் யாரு? அம்பேத்கர். இதுல நம்ம அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் அப்படிங்கிற பாட புத்தகத்துல இருந்து 7வது பாடத்திலே 8வது 7வது அந்த பகுதியில் இருந்தது. இப்போ வந்து 10th புக்ல இது இல்லை, இருந்தாலும் கூட அம்பேத்கர் என்ன பண்ண, மார்ச் 2, 1930 அன்று நாசிக் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினாரு அப்படிங்கிற அந்த செய்தி அதுல இருக்கு. அந்த புத்தகத்துல இது இருக்குங்க, புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக கிட்டத்தட்ட நமக்கு 28 வினாக்கள் 10th புக்ல இருந்து வந்திருக்கு. ஒரு வினா 2 வினா, கிட்டத்தட்ட 2 வினா 8th புக்ல இருந்து வந்திருக்கு. 2 வினா 8th புக்ல இருந்து வந்திருக்கு. இப்போ நீங்களே பாருங்க, பெரும்பான்மை நல்லா யோசிச்சு எந்த வினாவும் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்ல முடியாது. நாம என்னது 10ஆம் வகுப்பு தகுதி தரம் அந்த வகையில கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அதே அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. புத்தகத்துல அந்த வரி எங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கோ. நாம கொடுத்த நோட்ஸ்லயுமே
மிக விரிவாக கொடுத்துருக்கு, நீங்கள் அதையும் பார்த்துருக்கலாம். அப்போ பாடநூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சோர்ஸ் தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதை படித்திருந்தால் போதும், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிட முடியும். பாஸ் பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.